இந்த தேர்தல்ல ஒருவேளை விஜய் தனியா நிக்கிறாரு, சீமான் தனியா நிக்கிறாங்க, அதிமுக திமுக அணிகள் தனியா 4 முனை போட்டி 90% திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற சூழலை வச்சு சொல்றேன். நாளைக்கு காட்சிகள் எப்படி மாறுது, இப்ப இருக்கிற மந்திரிகள்ல எத்தனை வீட்டுக்கு ஈடி போகுது, இல்ல ஏதோ ஒரு கோவம் வந்து எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டாங்கன்னா அந்த அதிமுக பழைய மந்திரிகள் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வீட்டுக்குள்ள ஈடி போகுது, நடக்க வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கு. இது எதுவுமே நடக்காமல் இன்றைய காட்சிப்படி பார்த்தால் விஜய் நேத்து டிக்ளேர் பண்ண பிறகு இருக்கிற இன்னைக்கு காலையில காட்சியை பார்த்தா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர மாதிரியான காட்சிகள் இருக்கு. ஓட்டு சிதறல், ஆளும் அரசுக்கு எதிராக ஓட்டு பிரியறது, இந்த மாதிரிலாம் நடக்கும் போது எப்பவுமே அது திமுகவுக்கு நெகட்டிவா தான் அமைஞ்சிருக்கு. திமுகன்னு பார்க்கணும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அப்படின்னு பார்க்கணும். நீங்க கட்சி பேரை சொல்ல வேண்டாம், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான். மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட மக்களுடைய வாக்குகள் சிதறுகிற போது ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நீடிக்குங்கிற அந்த தாத்பரியத்தின்படி தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். திமுக நான் தான் சொல்லையா எந்த ஆட்சியோட இந்த ஆட்சியில லஞ்சம் உச்சத்துல இருக்குன்னு, அது ஒண்ணுதான் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. பெருசா நான் ஊழல் நடந்துச்சு அப்படி எல்லாம் சொல்ல விரும்பல, நல்ல காரியங்கள் பல நடக்குது. ஆனால் ஒரு வேதனையின் உச்சத்துக்கு போற அளவுக்கு இங்க லஞ்சம் அப்படி தலைவிரிச்சு ஆடுது ஒரு துறையிலையும். அப்படிப்பட்ட திமுக தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன், நானே சொல்றேன் அந்த வாயில அதே வாயில திருப்பி ஆட்சிக்கு அவங்க தான் வருவான்னு ஏன் சொல்றேன், பிரிஞ்சு இருக்கிறனால சொல்றேன். இல்ல அதே நேரத்துல சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து விஜய் பக்கமும் போகும், திமுகவுக்கும் போகும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பலமா அமையும். பெரும் பலமா அமையாது, ஒரு 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 சிறு பலமா. அதாவது தனக்கு வர வேண்டிய வாக்குகள் தனக்கு வராட்டாலும் பரவாயில்ல, எதிரிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் விஜய்க்கு போனா அதிமுக சந்தோஷப்படும். அதிமுக வெற்றி கிடைக்குமா, அந்த சிறுபான்மை வாக்கு எங்களுக்கு வந்தாதான் சார் வெற்றி, அதிமுக வந்தாதான் சார் அது சந்தோஷப்படணும். விஜய்க்கு போயிடுச்சு பாத்தீங்களா, நாங்க ஸ்ட்ராட்டஜியில ஜெயிச்சுட்டோம், நீங்க நின்னது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இல்ல, நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்கள் மீது இவங்க வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? அதிமுக பாஜக அணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா? நீங்க 100 முஸ்லீம் இருக்காங்கன்னா 100 பேருமா விஜய் ஓட்டு போட போறோம். 80 பேர் திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ 20 பேர் தனி அமைப்புகள் அதிமுக ஓட்டு போற முஸ்லீம் இனிமேலும் இருப்பாங்கன்னா, ஜீரோலாம் சொல்ல மாட்டேன், 80 பேர் இங்க ஓட்டு போட்டுருக்காங்க சார். அந்த 80ல 20 பேர் 30 பேர் விஜய்க்கு போடுறான்னு வச்சுப்போம், ஸ்டில் 50 பேர் யாருக்கு ஓட்டு போடுற? திமுக அணிக்கு. அதனாலதான் சொல்றேன், அதை பத்திலாம் அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஓகே, இல்ல ஏன்னா போன தேர்தல் அந்த 30 பேர் 80ல 30 பேர் பிரிஞ்சு வந்து அதிமுக ஓட்டு போட்டாதான் அதிமுக சந்தோஷப்படணுமே தவிர, பாத்தீங்களா நாங்க டைவர்ட் பண்ணி விஜய்க்கு போக சாதனை அல்ல.